காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை விழாக்கால பட்டிமன்றம். இப்போது அதெல்லாம் இருக்கலாங்க. பக்தியின் நோக்கம் என்ன என்றால் அருள்தான் என்று பேச பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள் வருகிறார். வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லதகுதரும் கழுமள வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணின் நல்லாளாக இருக்கிற மணமகளை பெருந்தகையாக இருக்கிற மணமகனோடு இணைத்து வைக்கிற அருமையான கல்யாண மாலை என்கிற நிகழ்வை பொருளால் அல்ல, இறைவனுடைய அருளால் ஆண்டாண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிற நல்ல எங்கள் போற்றுதலுக்குரிய மோகனையா அவர்கள் கல்யாண பத்திரிகையில முதல்ல என்ன போடுறோம்? குலதெய்வம் அல்லது சாமி பேரு இறையருளால் அப்படின்னு போடுறோம். மதிப்பிற்குரிய மீரா அம்மையார் அவர்களே, இறைவனுடைய திருவருளால் ஞானப்பால் உண்டு திருமுறை தந்த ஞானசம்பந்தனுடைய பெயரை தன்னுடைய பெயராக கொண்டு மதுரை தமிழை உலகமெல்லாம் மதுர தமிழாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற எங்கள் போற்றுதலுக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியின் சார்பாகவும் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, ஆடி தபசு என்கிற திருவிழாவை தன் ஊரினுடைய அடையாளமாக கொண்டிருக்கிற சங்கரன் கோயிலை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதரர் நீலகண்டன் பொருளை பற்றி பெருசாக பேசினார். நடுவர்களே, நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுகிறேன். பக்தியினுடைய முதன்மை நோக்கம் பொருளை கேட்பதாக இருந்தால் அது வணிகம், அது வழிபாடு அல்ல. பொருளை தருவதற்கு கடவுள் ஒன்றும் கார்ப்பரேட் முதலாளி இல்லை, அவர் கருணையினுடைய மூர்த்தி. யாருக்கிட்ட போய் எதை கேட்கணும்னு இருக்குல்லங்கய்யா. இப்ப மோகனையாட்ட போய் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுங்கன்னு கேட்கலாம். ஐயா 1 லட்சம் ரூபா கொடுங்கன்னு கேட்கலாமா? அது நியாயமா? நடுவர்களே, கடவுள் யார்? அருமையா ஒருத்தர் சொன்னார், அருமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்து அருளினாரே என்று பேசினார். இறைவன் அருள் வடிவமான இறைவனிடம் அருளை கேட்பதுதான் சிறப்பே தவிர பொருளை கேட்பது சிறப்பது இல்லை. இன்னொரு விஷயம் சொன்னார், பட்டிமன்றம் எங்க நடக்குது? இந்த உலகத்தெல்லாம் நடக்குது, இந்த உலகத்துக்கு பொருள் முக்கியம் தானே அப்படின்லாம் அவர் பேசுறார். நாங்க என்னையா, பொருளாய் மட்டுமே முதன்மையாக கொண்டிருக்கிற இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்கு அருள் தேவை என்று பேசுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த இடத்தை பூலோக சொர்க்கமாக மாற்ற அருளால் மட்டுமே முடியும். நடுவர்களே, அவர் சொன்ன திருக்குறள் இருக்குல்ல, அந்த திருக்குறள் எங்க இருக்கு தெரியுங்களா? அருளுடைமை என்கிற அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பார்க்காம உன்னை புரிஞ்சுக்கணும். வள்ளுவர் என்ன உணர்த்துகிறார்? எது பெரிய பொருள் தெரியுமா? அருள்தான் மிகப்பெரிய பொருள் என்று உணர்த்துறார். இன்னொரு செய்தி ஒன்று சொல்லிட்டார், பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை அப்படின்லாம் வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாருனார். இதுதாங்க நம்மள்ட்ட இருக்க பிரச்சனை. ஒரு விஷயத்தை முழுமையா புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு உரை எழுதுகிற உரையாசிரியர் என்ன எழுதுறாங்க கடைசியில, இது பொருளின் மேன்மையை குறித்தது அல்ல, பொருளை காட்டி அருளின் மேன்மையை குறிக்கின்ற குறள் என்று எழுதுகிறார்கள். நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முழுக்க படிங்க. நடுவர் அவர்களே, அருளுடைமைன்னு வச்சார்ல வள்ளுவர், எங்கேயாவது பொருள் உடைமைன்னு வச்சார? இல்ல, பொருள் செயல் வகைன்னு வச்சார். என்ன பிரச்சனை தெரியுமா? அருள் உடைமையா இருக்கலாம், ஆனா பொருள் செய்கிற பொழுது தீமை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அருள் தராது. இப்ப தமிழ் ரொம்ப அருமையான மொழிங்க. இங்க 2 சொல் உண்டு. ஒன்னு சேமிக்கிறது, இன்னும் ஒன்னு சேர்க்கிறது. சேமிக்கிறது என்ன தெரியுங்களா? நம்முடைய வருமானத்தில் நம் செலவினங்களை குறைத்து கொண்டு மீதம் இருக்கிற பணம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சேமிக்கிறதுன்னு பொருள். நீங்க நினைச்சு பாருங்க, யாராவது சொத்து சேமிச்சுட்டேங்கிறாங்களா, சொத்து சேர்த்துட்டேங்கிறான்? இப்ப இந்த நூற்றாண்டுல பெரிய பிரச்சனை, சொத்து சேர்ப்பதால் இந்த உலகம் நரகமாக மாறி இருக்கிறது. இதை சொர்க்கமாக மாற்றுவதற்கு இறைவன் அருள் தேவை என்பதுதான் எங்கள் வாதம். இன்னொரு விஷயம் சொன்னார் வள்ளலார், உண்மையிலேங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வள்ளலார் கார்ப்பரேட் முதலாளியா கருணை வள்ளலா? வள்ளலார் அருள் வடிவமானவர்.
அவருக்குள் அருள் வந்து சேர்ந்ததால் தான் அந்த பொருளை கொண்டு இந்த உலக உயிர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தாரே தவிர அவர் நோக்கம் பொருளை தேடுவதாக இருந்தால் அவர் வள்ளலாராக இருந்திருக்க மாட்டார். ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய முதலாளியாக இருந்திருப்பார். அம்புட்டி ஹோட்டலா மாத்திருப்பாரு. 3 நேளையும் சாப்பாடு போடப்படும், இவ்வளவு பணம் கட்டிட்டு சாப்பிடு அப்படின்னு போயிருப்பாரு. பொருளை உடையவர்கள் கடவுளை தேடி போகிறார்கள், அருள் உடையவர்களை கடவுள் தேடி வருகிறார். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. வித்தியாசம். போலாமா? நடுவர் அவர்களே, கல்யாண மாலையில சொல்லாம இதை வேற எங்கெங்க சொல்றது? ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யம் காக்கப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்பதை அருளுடைய பக்திக்காக ஆண்டவனே வந்த வரலாறுகள் நம்மிடம் உண்டு. நான் ஒரு செய்தியை சொல்றேங்க. மகாபாரதத்தில் குருட்சேத்திர யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. துரியோதனன் பீஷ்மரை கூப்பிட்டு சொல்றான், பிதாமகரே, நீங்கள் சண்டை செய்வதை போல போலியாக நடிக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே சண்டை செய்வதாக இருந்தால் பாண்டவர்களை அழிச்சிருக்க முடியும். அதனால உங்க சண்டை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. பீஷ்மர் சொன்னார், என் நேர்மையின் மீது நீ சந்தேகப்பட்டிருக்கிறாய். நாளை மாலை சூரியன் மறைவதற்குள் அர்ஜுனனை நான் அழிச்சிடுவேன். யார் பேசுறா? பீஷ்மர் பேசுறார். இந்த செய்தி எங்க பார்த்தாலும் அனலாக காற்றாக பரவுகிறது. பாஞ்சாலி காதுக்கும் போகுது. பாஞ்சாலி நேர கிருஷ்ண பரமாத்மா காலில் போய் விழுந்து சொன்னா, கிருஷ்ணா, உன்னை விட எங்களுக்கு ஆள் இல்லப்பா, உன் அருள் மட்டும்தானே எங்களை காப்பாற்ற முடியும், நீ காப்பாத்திரணும்னு கேட்கிறா. அப்ப கிருஷ்ணர் சொன்னார், நான் கடவுளோட அவதாரம் தான், ஆனால் பீஷ்மர் பிதாமகர், அவர் சொன்ன வார்த்தையை யாராலையும் மாற்ற முடியாது, அவரே மாற்றினால் மட்டும்தான் உண்டு. இப்ப பாஞ்சாலி கேட்டா, கிருஷ்ணா, என் மாங்கல்யம் முக்கியம் இல்லையா, என்னுடைய திருமாங்கல்யத்தை காப்பது உன்னுடைய வேலை இல்லையா, உன் அருளை வேண்டி நான் நிற்கிறேன், என்னை காப்பாத்துறது இல்லையா. இப்ப கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, என் கூட வான் கூட்டிட்டு போறார். பாஞ்சாலி கிருஷ்ண பரமாத்மா கூடவே போறார். நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இரவும் இல்லாத பகலும் இல்லாத மாலை மங்கி இருக்கிற ஒரு பொழுது. பாஞ்சாலியை கூப்பிட்டு சொன்ன, இங்க வா. உள்ள பீஷ்மர் படுத்திருக்கிறார். நேர போய் அவர் காலை தொட்டு கும்பிடு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணா, காலில் செருப்பு போட்டுட்டு வந்திருந்தா. கிருஷ்ணபரமா சொன்னார், இந்த செருப்பை போட்டுட்டு போனீங்கன்னா உள்ள சத்தம் கேட்கும், செருப்பை கையில் கொடுன்னார். வாங்கி வச்சுக்கிட்டார். இப்போ பாஞ்சாலி உள்ள போறா. பீஷ்மர் படுத்திருக்கிறார். அவர் காலை தொட்டு இப்படி கும்பிட்டோன்னு அவர் என்ன பண்ணார், பெரியவங்க வார்த்தையிலேருந்து நல்ல வார்த்தை தான் வரும், தீர்க்க சுமங்கலி பவன்ட்டார். முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டு இப்படி எந்திரிச்சு பார்க்கறார், நிற்கிறது பாஞ்சாலி. இப்போ அந்த அம்மா கேட்டா, நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள் அர்ஜுனனை அழித்து விடுவேன்னு சொன்னது நீங்க தான், இன்னைக்கு நீ தீர்க்க சுமங்கலி பவன்னு சொல்லியிருக்கிறதும் நீங்க தான். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்க முடியும். அந்த ஒன்று எதுன்னா, இப்ப பீஷ்மர் சொன்னார், இரண்டுமே என்னுடைய வார்த்தை தான், ஆனால் ஒரு பெண்ணினுடைய திருமாங்கல்யத்தை காப்பதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய புண்ணியம். அதனால் அர்ஜுனனை அழிப்பேன் என்கிற என்னுடைய வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். யார் பேசுறா? பீஷ்மர் பேசுறார். பேசி முடிச்ச உடனே பீஷ்மருக்கு ஒன்று மனசுல தோணுச்சு, இது பாஞ்சாலி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்கிறான். திரைக்கதை வசனம். நடுவர்களே, அவனை யாருன்னு பார்க்கறதுக்காக பீஷ்மர் எந்திரிச்சு வருகிறார். பெரியவர்களே, மழை கொட்டி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணபர்மா மலையில் நனைந்து கொண்டு பாஞ்சாலியுடைய செருப்பு இருக்கு இல்லையா, அந்த செருப்பை இப்படி மார்போடு சேர்த்து வைத்து கொண்டு மலையில் நனைந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறார். பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணா, நீ கடவுள் இல்லையா, ஒரு பக்தை உன்னிடம் வந்து அருளை வேண்டி நிற்பாள் என்பதற்காக உன்னுடைய மார்பில், எந்த மார்பில், மகாலட்சுமி உரையக்கூடிய மார்பு இருக்கு இல்லையா, அந்த மார்பில் அவளுடைய செருப்பை தாங்கிக் கொண்டு நீ நிற்பாய் என்று சொன்னால் உனக்காக நான் என்னுடைய வார்த்தையை திரும்ப பெற்றதில் தவறே இல்லை என்று பீஷ்மர் பேசினார் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. அடே அப்பா. எல்லா இடங்களிலும் பணம் ஜெயித்து விடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். பணம் தோற்று போகிற இடங்களில் கூட அருள் வென்றதுதான் நம்முடைய ஆன்மீக பெரியவர்களுடைய வரலாறு. இரண்டாவது அருணகிரிநாதர் என்று கொண்டாடப்படுபவர் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அவர் அப்படி ரோட்டில் அப்படி நடந்து போகிற பொழுது ஒரு குதிரை வண்டி மோதி கால் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு சென்னை பொது மருத்துவமனையில் இருக்கிற மன்றோ வார்டுங்கிற இடத்துல கொண்டு அவரை சேர்க்குறாங்க. ஒரு அன்பர் வந்தார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை,
நான் தருகிறேன், அவர் காலை சரி பண்ணிடுங்கன்னார். மருத்துவர் சொன்னார் அதற்கு வாய்ப்பே இல்லை. 2 காரணம். ஒன்று, இவருக்கு 73 வயது ஆயிடுச்சு. 2வது காரணம், முற்றிலும் துறவியாக புளிப்பு, காரம், உப்பு எதையும் சேர்க்காமல் இவர் சாப்பிட்டிருக்கிறார். அதனால உடம்புல சத்து இல்லை, வாய்ப்பே இல்லைன்னார். மருத்துவர் போனவன பாம்பன் சுவாமி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு முருகன் அருள் இருக்கிறது, சண்முக கவசத்தை தினம்தோறும் எனக்கு பாடி இந்த திருநீரை என்னுடைய காலில் தேய்த்து விடுங்கள் என்று சொன்னார். 11வது நாளில் மருத்துவ உலகமே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவருடைய கால் சேர்ந்தது என்று சொன்னால் அது அருளால் கிடைத்த வெற்றி தானே தவிர பொருளால் கிடைத்த வெற்றி இல்லை. அருளோடு சேராத பொருள் சில சமயங்களில் ஆணவத்தை தந்து அழித்துவிடும். பொருளே இல்லாவிட்டால் கூட அருள் இருக்குமானால் அது அடியவரை கூட ஆண்டவனாக மாற்றும். அதற்கு எத்தனையோ அடியவருடைய வாழ்க்கை சாட்சி. நடுவர்களே, பொருளுடையவர்கள் வாழ்த்தப்படலாம், ஆனால் அருளுடையவர்கள் தான் வழிபடப்படுகிறார்கள். பொருள் வாழ்க்கைக்கு முக்கியமா என்றால் இல்லை என்று சொல்லுவது எங்களுடைய நோக்கம் அல்ல, அதுவும் முக்கியம்தான். ஆனால் அந்த பொருள் அருள் கைபிடித்து வர நடந்து வருமானால் அது நமக்கு நன்மை செய்யும். இல்லையேல் அந்த பொருள் நம்மையே அளிக்கிற சக்தியாக மாறிவிடும் என்பதால் இறைவன் அருள் வடிவானவன். அவனிடம் போய் நீங்கள் அருளை கேளுங்கள், அவன் பொருளையும் தருவான். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கு எப்ப தெரியுமா? கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்கள் என்கிற கடைக்கண் பார்வையின் அருள் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி வழிபாட்டின் முதன்மை நோக்கமாக அருள் இருப்பதுதான் மிக சிறப்பானதாக இருக்க முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அல்ல, ரொம்ப அருமையான செய்தியை சொன்னார். கடவுளாக இருந்தாலும் கூட இந்த மனிதர்களுக்காக அவர் எவ்வளவு இறங்கி வருவார். அவர் நினச்சா கோவர்த்தனகிரியவே கொடையாக பிடிச்சி மழையை நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த செருப்பை அப்படி தாங்கிட்டு நின்னார்னு அந்த கதையை கேட்குறப்ப அருளோட சக்தி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ரொம்ப அழகாக பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு சொன்னார். ஒரு எல்லை வரைக்கும் தான் பொருள் வருது, ஒரு எல்லை வரைக்கும் தான் மருத்துவமும் வருது. இறைவனை எல்லாரும் நினைக்கிறோம், அப்படியான நினைப்பை தருவது அருள்தான்னு அவர் சொல்லியிருக்கார்.